சீனா ஒரு பாலைவனத்துல லட்சக்கணக்கான முயல்களை விட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு அப்புறமா அது ஒட்டுமொத்த உலகத்தையே அதிர்ச்சியாக்கி இருந்தது. சீனாவின் வடகிழக்கு பகுதியில இருக்கிற ஒரு பெரிய மாகாணம் தான் இன்னர் மங்கோலியா. இந்த மாகாணத்துல தான் கபூச்சி பாலைவனம் இருக்கு. சீனாவின் 7வது மிகப்பெரிய பாலைவனமான இது 18,247 ஸ்கொயர் கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட பெரிய பாலைவனம். 1950 மற்றும் 60களில் இந்த பாலைவனத்தை சோலைவனமா மாத்த முடிவு பண்ண சீன அரசு பாலைவனத்தை சுத்தி இருந்த கிராமங்கள்ல அதிக மரங்களை வளர்க்க மக்களுக்கு உதவிகள் பண்ணாங்க. 2024ல இந்த பாலைவனத்தின் 45% பரப்பளவை மரங்கள் மற்றும் புற்கள் மூடி இருக்கு. ஆனா இதுக்கும் முயல்களுக்கும் என்ன சம்பந்தம்? கபூச்சி பாலைவனத்தை சோலைவனமா மாத்துற இந்த ப்ராஜெக்டும் முயல் வளர்ப்பும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. குறிப்பா ரெக்ஸ் ராபிட்னு அழைக்கப்படுற ஒரு வகை முயலை தான் இவங்க வளர்த்திருக்காங்க. பாலைவனத்தை சுத்தி இருந்த கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளை ரெக்ஸ் ராபிட்டை வளர்க்க அரசு உதவி பண்ணியிருக்காங்க. அரசு சொல்லுதுங்கிறதுக்காக எல்லாம் யாரும் காசு செலவு பண்ணி முயல்களை வளர்க்க மாட்டாங்க. ஆனா இங்க இருந்த விவசாயிகள் முயல்களை வளர்க்க முன் வந்தாங்க. ஏன்னா அதுல அவங்களுக்கு நிறைய லாபம் இருந்தது. ரெக்ஸ் முயல்களுடைய முக்கிய அம்சம் அதுங்களுடைய முடிதான். வெல்வெட் மாதிரி இருக்கிற இந்த முடி முயல் இறைச்சியை விடவும் விலை மதிப்பானது. இது விவசாயிகளுக்கு நல்ல வருவாயை ஈட்டி தந்தது. ஆனா சீன அரசு ஏன் இந்த முயலை தேர்ந்தெடுத்தாங்க? இந்த முயல்கள் அதிக குட்டிகள் போடும் திறன் கொண்ட முயல்கள். பாலைவனத்தை சோலைவனமா மாத்த இவங்களுக்கு அதிக முயல்கள் தேவைப்பட்டது. பாலைவன சூழல்ல வாழக்கூடிய இந்த ரெக்ஸ் முயல்களுக்கு நிறைய தண்ணீர் கொடுக்க வேண்டியது இல்ல. விவசாயிகளுக்கு வருவாய் ஈட்டி கொடுக்கறதால அவங்களே விருப்பப்பட்டு இதை வளர்த்தாங்க. இப்படி பல கோணங்கள்ல யோசிச்சு சீன அரசு இந்த குறிப்பிட்ட முயலை தேர்ந்தெடுத்தாங்க. முயல்களுக்கு தண்ணீர் குறைவா போதும், ஆனா அதிகமா சாப்பிடும். இந்த இடத்துல தான் சீன அரசு ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு விவசாயிகளுக்கு லட்சக்கணக்கான பாலைவன வில்லோ மரக்கன்றுகளை கொடுத்தாங்க. இந்த வில்லோ மரம் பாலைவன சூழல்ல செழித்து வளரக்கூடியது. இதோட வேர்கள் பாலைவன மணல்ல 300 அடிகள் வரைக்கும் கீழே போய் அந்த மண்ணை அங்கேயே புடிச்சு நிறுத்தி நிலத்தோட நிலைத்தன்மையை அதிகப்படுத்தும். இந்த மரங்களை பேப்பர் மற்றும் பிளைவுட் தயாரிக்க தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க கபூச்சி பாலைவனத்துல முயல்களுக்கு உணவா பயன்படுத்தினாங்க. வெட்ட வெட்ட வளரக்கூடிய இந்த மரங்கள் சின்ன செடிகளா இருக்கும் போதே முயல்கள் அதை சாப்பிட்டு கழிவுகளை அந்த மணல்லையே வெளியேற்றும். இந்த கழிவு மண்ணை வளப்படுத்தும். அந்த மண்ல வில்லோ மரங்கள் மீண்டும் மீண்டும் வளரும். இந்த சுழற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இது தவிர இந்த முயல்கள் மற்ற சிறிய புற்களையும் விதையோட சாப்பிடும். இந்த விதைகள் செரிமானம் ஆகாம முயலோட கழிவோட சேர்ந்து வெளியேறும். வெளியேறின விதைகள்ல இருந்து இன்னும் பல புற்கள் முளைக்கும். பாலைவனத்தை சுத்தி இருந்த கிராமங்கள் இன்னும் பசுமையா மாற தொடங்கின போது சீன அரசு பாலைவனத்துக்குள்ள போக்கஸ் பண்ண தொடங்கினாங்க. பெரிய புல்டோசர்களின் உதவியோட பாலைவன மணல் மேடுகளை சமதளமாக்கி அந்த தரையில இந்த பாலைவன வில்லோ மரங்களை நட தொடங்கினாங்க. வெறும் மரங்கள் மட்டும் நட்டா அங்க எதுவும் மாற போறது கிடையாது. முயல்களும் இருந்தா தான் இயற்கை சுழற்சி சரியா நடக்கும். ஆனா அரசுக்கு இயற்கை சுழற்சி வேணுங்கிறதுக்காக பாலைவனத்துக்கு வெளியே தங்களுடைய வீடுகள்ல வாழ்ற விவசாயிகள் அவங்க முயல்களை தூக்கிட்டு பாலைவனத்துக்குள்ள பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்க மாட்டாங்க இல்லையா? அதுக்காக சீன அரசு பல பில்லியன் டாலர்கள் செலவு பண்ணி பல புதிய கிராமங்களை கட்டியிருக்காங்க. 2013ல 3400 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை இந்த திட்டத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இந்த புதிய கிராமங்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் இடம்பெயர்ந்து வந்தாங்க. அவங்களையும் முயல்களை வளர்க்க சீன அரசு ஊக்குவிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா வில்லோ பயிரிடப்பட்ட நிலத்தின் அளவு 3 லட்சம் ஏக்கரை தாண்டி போயிருக்கு. ஆண்டுக்கு 30 லட்சத்துக்கும் அதிகமான முயல்களை விவசாயிகள் வளர்த்து வித்தாங்க. ஏன்னா முயல்களின் முடியை தவிர்த்து இறைச்சிக்கான டிமாண்டும் இருந்தது. இளம் முயல்களுடைய முடிக்கு தான் அதிக மதிப்பு. முயல்கள் ஒரு பருவத்தை தாண்டினதும் முயல்களை வெளியூர் சந்தைகள்ல வித்துருவாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வளர்க்கிற பண்ணை விலங்குகள்ல 0 வேஸ்டேஜ் பாலிசியை ஃபாலோ பண்ணுவாங்க. விலங்கோட உடலின் ஒவ்வொரு பகுதியும் எதுக்காவது பயன்படும். இந்த ரெக்ஸ் முயல்களை பொறுத்த வரைக்கும் முடிக்கு அடுத்ததா இதுங்களுடைய இறைச்சி அதிகமா பயன்படுத்தப்பட்டது. இது தவிர மருத்துவ துறையிலையும் மற்ற விலங்குகளுக்கு உணவாகவும் இந்த முயல்களை பயன்படுத்தினாங்க. இதன் காரணமா விவசாயிகளின் சராசரி ஆண்டு வருமானம் 5 லட்சத்துல இருந்து 8 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. ஏழ்மை நிலையில இருந்த 10,000க்கும் அதிகமான விவசாயிகள் பணக்காரர்களா ஆனாங்க. இது தவிர்த்து வெளியூர்கள்ல இருந்து பலரையும் வேலைக்கு எடுக்க தொடங்கியிருக்காங்க. இது இன்னும் பலருடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கு. கபூச்சி பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் அது வில்லோ மரங்களுக்கும் முயல்களுக்கும் மட்டுமே புகழ் பெற்றது கிடையாது. சீனாவின் மிகப்பெரிய பாலைவன போட்டோவால்டிக் பவர் ஸ்டேஷனும் இங்க தான் இருக்கு. இது ஒரு சோலார் மின் உற்பத்தி நிலையம். இந்த நிலையத்துல 1,96,000 போட்டோவால்டிக் சோலார் பேனல்கள் வரிசைப்படுத்தி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த சோலார் பவர் ஸ்டேஷனுக்கும் பாலைவனத்தை சோலைவனமா மாத்துற ப்ராஜெக்டுக்கும் சம்பந்தம் இருக்கான்னா இருக்கு. இந்த பவர் ஸ்டேஷன் 346 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு சோலார் பேனலும் கடுமையான பாலைவன வெப்பத்தை தடுத்து தரையில நிழலை உருவாக்குது. இந்த நிழல் நிலத்துல
இடத்துல செடிகள் வளர உதவியா இருக்கு. இந்த பேனல்கள் காற்றை தடுத்து வேகத்தை குறைச்சி மணல் காத்துல அடிச்சிட்டு போறதை தடுக்குது. 2020 முடிவுல இந்த சோலார் பவர் ஸ்டேஷன் 2600 ஏக்கர் பாலைவன நிலத்தை பச்சை பசேல்னு மாத்த உதவி பண்ணி இருக்கு. இதை செய்து முடிக்க முயல்களும் உதவி பண்ணி இருக்கு. சோலார் பேனல்களை அடிக்கடி கழுவ வேண்டி இருக்கும். அப்படி கழுவும் போது பயன்படுத்துற நீர் நேரடியா தரைக்கு தான் போகும். இது புற்கள் வளர உதவியா இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த புற்களை வெட்டாம விட்டா அதெல்லாம் ரொம்ப உயரமா வளர்ந்து பேனல்களுக்கு வர்ற சூரிய வெளிச்சத்தை மறைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதை வெட்டுறதுக்கு தனியா சம்பளத்துக்கு ஆள் வைக்கிறதுக்கு பதிலா முயல்களையும் ஆடுகளையும் பயன்படுத்த முடிவு பண்ணாங்க. இந்த முயல்களும் ஆடுகளும் புற்கள் ஒரு அளவுக்கு மேல வளராம பாத்துக்கும். இப்படி 1950 மற்றும் 60களில் ஒரு கனவு ப்ராஜெக்டா தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 2024ல ஒரு பாலைவனத்தின் 45% நிலப்பரப்பை பசுமையா மாத்தி இருக்கு. இயற்கையின் பெரிய சக்தியோட போராட நிறைய காசு செலவு பண்ணணும். ஆனா சீனா பாலைவனத்தை சோலைவனமா மாத்த பெரிய அளவு எதுவும் காசு செலவு பண்ணாம அவங்க நாட்டு மக்களை அந்த ப்ராஜெக்ட் மூலமாவே காசு சம்பாதிக்க வச்சிருக்காங்க. அதுவும் சாதாரண முயல்களை வச்சே. இயற்கையோட சண்டை போட சீனா முயல்களை மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்களான்னா இல்ல. 2000ஆம் ஆண்டு சீனாவின் வடமேற்கு மாகாணமான ஷெங்ஜியான்ல பெரிய அளவிலான வெட்டுக்கிளி தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கு. கட்டுப்படுத்த முடியாத அளவுல பெரிய எண்ணிக்கைகள்ல வந்த இந்த வெட்டுக்கிளிகளால 90 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டது. இந்த பாதிப்புல இருந்து மீதி இருந்த விளைநிலங்களை பாதுகாத்து இந்த வெட்டுக்கிளிகளை அழிக்க சீன அரசு வாத்துகளை பயன்படுத்தி இருக்காங்க. வாத்துகளுக்கு பதில் கோழிகளை பயன்படுத்தி இருக்கலாம்னு பலருக்கும் தோணி இருக்கலாம். வாத்துகள் ஒரு நாளைக்கு 200 வெட்டுக்கிளிகள் வரைக்கும் சாப்பிடும். இது கோழிகளால சாப்பிட முடிஞ்ச அளவை விட 3 மடங்கு அதிகம். இது தவிர்த்து கூட்டமா இருக்கிற கோழிகளை விட கூட்டமா இருக்கிற வாத்துகளை கட்டுப்படுத்துறது தான் சுலபம். வெட்டுக்கிளிகளை மருந்தடிச்சு கொல்றதுக்கு ஆகிற செலவை விட வாத்துக்களை வச்சு கொல்ல செலவு கம்மியா ஆகுங்கிறதால சீன அரசு 7 லட்சம் வாத்துகளை வெட்டுக்கிளிகளுக்கு எதிராக களமிறக்குனாங்க. 2014ல சீனாவின் வடக்கு பகுதி மாகாணமான ஹபாய் மாகாணத்துல வெட்டுக்கிளிகளை அழிக்க கோழிகளை பயன்படுத்தினாங்க. இன்னர் மங்கோலியால அதே வெட்டுக்கிளிகள் பிரச்சனைக்கு கின்னி கோழிகளை பயன்படுத்தி இருக்காங்க. ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த கோழிகள் இன்னர் மங்கோலியாவோட பாலைவன வெப்பத்தை நல்லா தாக்கு பிடிக்குங்கிறதுக்காக இந்த வகை கோழிகளை அந்த பகுதியில பயன்படுத்தினாங்க. ஆக மொத்தத்துல எந்த பறவைய எந்த பகுதியில பயன்படுத்தினா சரியா இருக்குங்கிறத முன்கூட்டியே சரியா கணிச்சு சரியான இடத்துல சரியான பறவையை பயன்படுத்தி இருக்காங்க. சைனா சந்திக்கிற இன்னொரு முக்கிய பிரச்சனை என்னன்னா புதிய பாலைவனங்கள் உருவாகிறது. பல ஆண்டுகள் முன்னாடி நீர்வளம் அதிகமாகவும் பச்சை பசேலனும் இருந்த பல நிலப்பரப்புகள் இன்னும் தண்ணீர் ஆதாரங்களை இழந்து வறண்டு போக தொடங்குது. 2009ல 200க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை சிச்சுவான் மாகாணத்தின் குறிப்பிட்ட பகுதி இழந்திருக்கு. குறிப்பா உயரமான மலை பிரதேசங்கள்ல தான் இந்த மாதிரியான இயற்கை மாற்றங்கள் நடக்குது. கீழே இருக்கிற பாலைவனங்கள்ல பண்றது மாதிரி உயரமான இந்த மலை பகுதிகளில் முயல்களை வச்சு விவசாயம் பண்ண முடியாது. உயரத்தின் காரணமா இந்த பகுதிகள் குளிராகவும் அதே நேரத்துல ஆக்சிஜன் அளவு குறைவாகவும் இருக்கும். அதுக்காக இந்த நிலங்களை அப்படியே விட்டு அதை பாலைவனமா மாத்த சீனா விரும்பல. அதனால பாலைவனத்துல பண்ணது மாதிரியே இன்னொரு டெக்னிக்க இந்த பகுதிகளில் பண்ணாங்க. முதலாவதா இந்த நிலப்பரப்புகள்ல புல் விதைகள் மற்றும் பல வகையான செடி விதைகளை இந்த நிலப்பரப்புல உரத்தோட சேர்த்து தூவுறாங்க. விதைகள் தூவப்பட்ட நிலையில யாக்குன்னு அழைக்கப்படுற ஒரு வகை காட்டெருமைகளை வளர்க்குறாங்க. இந்த காட்டெருமைகள் கடுமையான குளிரையும் தாங்கி வாழக்கூடியது. காட்டெருமைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை அமைத்து அதுக்குள்ள வளர்க்கும் போது காட்டெருமைகளுடைய கால் தடங்கள் விதைகளை மண்ணுக்குள்ள ஆழமா தள்ளுது. இது அந்த தாவரங்கள் வேகமா வளர உதவுது. இது தவிர்த்து சீனா ஆடுகளையும் மண்ணை வளமாக்கி பசுமையாக்க சீனாவின் பல பகுதிகளில் பயன்படுத்துறாங்க. மொத்தத்துல நாட்டை பசுமையா வச்சுக்க சீனா அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்றாங்க. அதுக்காக இயற்கையோட சண்டை போடணும்னா கூட அதுக்கு யாரை யூஸ் பண்ணணும்னு எப்படி செலவே பண்ணாம அதை பண்ணணும்னு ரொம்ப கவனமா ஆராய்ந்து அதை பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. சைனாவோட இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.